அனல் பறக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், இந்த தூசி கூட பறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கும் டான்ஸுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு அது ரசிக்க முடியல. ஏன் புதுசா பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கும் புரியல. யாருக்காவது புரிஞ்ச சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. என்ன செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு புரியல. சோ சாரி, எனக்கு பிடிக்கல. Ladies and gentlemen, Dhul V. Elada adita palasa, judge kekkranga dance pudusa, naanga podada steppa, enga auto illa dabba dabba, boombox vedikku, tripod dudikku, plus point parakku, freaky fresh terikku, fill in the blanks dorukku mata, viveshata irukku mata, Dhul V ne kathi solle. Dhul V. Episode 3. Woo. Ladies and gentlemen, let's get ready to rock. சரி, இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. So straight down to business. முதல் விஷயத்தை சொல்லிடுறேன். First of all, league system. பல பேருக்கு இன்னும் லீக் சிஸ்டம் புரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்காகவே நாங்க அந்த லீக் சிஸ்டம் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு சார்ட் போட்டு கிராஃப் போட்டு விவரமா விளக்கியிருக்கோம். இத பாருங்க. Dhul Vல மொத்தம் 12 குழுக்கள், அது உங்களுக்கே தெரியும். இந்த 12 குழுக்களை 4 பிரிவுகளா பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு பிரிவிலையும் 3 டீம்ஸ் இருக்கு. வாரம் 2 பிரிவுகள், அதாவது 6 குழுக்கள் மோதும். முதல் வாரம் நீங்க பார்த்தது குரூப் A vs குரூப் B. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது குரூப் C vs குரூப் D. இத தொடர்ந்து குரூப் A vs C, B vs D, A vs D and finally B vs C. ஒவ்வொரு குழுவும் மொத்தம் 3 முறை போட்டி போடும். அவங்க திறமையை காட்ட 3 வாய்ப்புகள் கிடைக்கும். 3 போட்டியிலையும் அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த புள்ளிகள் தான் ஃபைனல் ஸ்கோர். ஸ்கோரை வச்சு முடிவுகள் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலையும் டாப் ஸ்கோரர் குழு, ரன்னர் அப் குழு அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்க. குறைவான மதிப்பெண்கள் எடுத்த அந்த கடைசி குழு அடுத்த சுற்றுக்கு போக வாய்ப்பு கிடைக்காது. 8வது வாரத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 8 குழுக்கள் செமிஃபைனல்ஸ், அதாவது அரையிறுதி சுற்றுல போட்டி போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் புரியலன்னா ஷோ முடிஞ்சு என்ன வந்து பாருங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இப்ப பாயிண்ட் நம்பர் 2, Dhul V on social media. உங்களுக்கே தெரியும் Dhul V இப்போ 360 பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்கு. அதாவது டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல Dhul V இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த வகையில Facebook, ட்விட்டர்ல நிறைய நல்ல கருத்துகள் வந்துட்டு இருக்கு. அந்த கருத்துகளுக்கு ரொம்ப நன்றி. அதாவது வெங்கா இஸ் a smarty, ஸ்ரீதேவி இஸ் a sweetie, and நம்ம மாலிகா இஸ் a hottie, and செல்வா இஸ் very naughty. இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்கோர்ஸ் 10 பேர் கருத்துக்கள் தெரிவிச்சாங்கன்னா அதுல 8 பேர் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, 2 பேரு சில கடுமையான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில ஒரு 4 பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னடா இந்த டான்ஸ் குரூப்லாம் இன்னும் அதே பழைய ஸ்டெப்ப போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் அதே பழைய காஸ்டியூம்லயே இருக்காங்க அப்படின்னு டான்ஸ் குரூப் மேல கடுமையா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4 பேர் என்னன்னா, ஜட்ஜஸ் ஏன் ரொம்ப ஹாஷா இருக்காங்க, ரொம்ப கடுமையா விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு ஜட்ஜஸ பேசியிருக்காங்க. அதையும் தவிர்த்து மிச்சம் ஒரு 8 பேரு 2 பக்கமும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாம நடுவுல ஒருத்தன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறானேன்னு என்ன பிடிச்சி தாக்கியிருக்காங்க. இட்ஸ் ஓகே யார், எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. லிட்டில் சூப்பர் ஸ்டார்ல இருந்து பவர் ஸ்டார் வரைக்கும் 4 திட்டு வாங்கி தான் இன்னைக்கு ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ப்ளீஸ் மோஸ்ட் வெல்கம், டேக் மை பிளட் ஐ சே. ஆனா சில பேரு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜட்ஜஸ் மேல அவங்களோட கோவத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, why judges asking for so much, ask them to come and dance la அப்படின்னு. சோ அந்த வகையில அந்த நண்பர்களுக்கு
பாயிண்ட் நம்பர் 3, நம்ம ஜட்ஜஸ் ஏற்கனவே நிறைய சாதனை படைச்சவங்க, பல மேடைகள்ல நடனம் ஆடி இருக்காங்க, மத்தவங்கள ஆட வச்சிருக்காங்க, அந்த மாதிரி சாதிச்சவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் நடுவர் 1993ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 20 வருடங்களாக நிகழ்ச்சிகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். மிஸ் வசந்தம், சூப்பர் ஸ்டார் ஏசியா சேலஞ்ச், பிரதான விழா போன்ற நிகழ்ச்சிகளை தயாரித்திருக்கிறார். வஞ்சம், நிஜங்கள், ட்ரீம்ஸ் போன்ற வெற்றி நாடகங்களை இயக்கியிருக்கிறார். பல பிரதான விழா விருதுகள் வென்றிருக்கிறார். திரு ஆர் வெங்கடாச்சலம். இரண்டாவது நீதிபதி 7 வயதிலிருந்து நடனம் பயின்று கொண்டிருக்கிறார். 15 வயதிலேயே தனது சொந்த நடன குழுவை அமைத்தவர். பல கலை நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடனம் ஆடியவர், நடனம் அமைத்தவர். அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்ஸ், ஜான்ரஸ் என்னன்னா சால்சா, பேலே, பரதநாட்டியம், ஃபியூஷன், பெலி டான்ஸ், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். அவங்கதான் ஸ்ரீதேவி. மூன்றாவது நடுவர் 15 ஆண்டுகளாக நாட்டியம் பயின்றவர். அது மட்டுமில்லாமல் சிங்கப்பூரை பிரதிநிதித்து பல உலக விழாக்களில் பங்கெடுத்தவர். தனியாக மட்டுமல்ல, குழுவாகவும் சரி. இவர் பங்கெடுத்த நாடுகள் என்னவென்றால் USA, மக்காவ், ஜப்பான், பிலிப்பீன்ஸ், மலேசியா, இந்தியா. இவருக்கும் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நாள் பத்தாது. நடனங்களில் அனைத்து செல்வங்களையும் பெற்ற செல்வன் செல்வானந்தன். இறுதி நீதிபதி, இவரும் 7 வயதிலிருந்தே நடனம் பயின்று கொண்டிருக்கிறார். பிரசித்தி பெற்ற கலாஷேத்ரா நடன பள்ளியின் முன்னாள் மாணவர். அது மட்டுமில்லாமல் உலகெங்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர். சிங்கப்பூர் இளையர் விழாவில் பல தங்க பதக்கங்கள் வென்ற தங்க பதுமை மாலிகா கிரிஷ் பானிக்கர். இதுதான் உங்க தூள்வி ஜட்ஜஸ் பேனல். இவ்ளோ சாதனை படைச்சதுனாலதான் அந்த பேனல்ல இந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இத்தனை கேள்விகள் கேக்குறாங்க. சரி, அவங்க கேள்விகள் கேட்கறது இருக்கட்டும். இன்னைக்கு நாம அவங்கள கேள்வி கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட டார்கெட், அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவருதான். நான் 2 மாசமா ட்ரெய்லர்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனல் பறக்க போகுது, மேடை வெடிக்க போகுது, நெஞ்சு துடிக்க போகுதுன்னு. நீங்க அங்க உட்கார்ந்துட்டு தூசி கூட பறக்கலன்னு சும்மா சொல்லிட்டீங்க. என்ன செல்வா உங்களுக்கு வேணும்? ஒரு விறுவிறுப்பான நடனத்தை எதிர்பார்க்கிறோம். அதாவது நாங்க சும்மா ஒரு யதார்த்தமா எல்லாரையும் பேசணும், ஏசணும் அப்படிங்கறது எங்க நோக்கமே இல்லை. நாங்க மக்களோட பிரதிநிதி. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன பாக்குறாங்களோ அதை தான் எங்க குரல் மூலமா சொல்றோம். சோ என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு விறுவிறுப்பான நடனத்தை எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல எப்போதும் பார்த்த விஷயங்களை கொடுக்காம வித்தியாசமான விஷயங்களை கொடுக்கணும்னு நம்ம மேலும் மேலும் எதிர்பார்க்கிறோம். ஓகே, வெங்கா, நீங்க சொல்லுங்க. அதாவது குறிப்பா காஸ்டியூம்ஸ், ஆடைகள் மீது ரொம்ப நோட்டம் பாக்குறவரு நீங்க, ஆடைகளை ரொம்ப கரெக்டா குறி சொல்றவரு நீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆடைகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும்? கண்டிப்பா இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானு. அவங்களுக்கு நாங்க சொல்லிட்டு வர்றது எல்லாம் புரியுது. கரெக்டா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும். எந்த ஆடைகள் அழகா இருக்கு, முகம் அழகா தெரியுது அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்கிரும். ஓகே, ஸ்ரீதேவி, நீங்க சொல்லுங்க. பல வகையான நடனம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்களுக்கு இப்ப தெரிஞ்சுட்டு, இந்த பல வகையான நடனங்களை நம்ம நடன குழுக்கள் இன்ஃபியூஸ் பண்றாங்களா இல்லையா? நிச்சயமா இதுவரைக்கும் அவங்க இன்ஃபியூஸ் பண்ணல. அந்த ஜான்ரா ரவுண்ட்ல ஒரு அளவுக்கு பண்றாங்க, ஆனா பத்தல. அவங்க தமிழ் படங்களை பார்த்து மாத்திரம் ஸ்டெப்ஸ் கத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் போய் முறையா கத்துக்கிட்டாங்கன்னா அந்த அடவுகள், அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அழகா வரும். அவங்க கோரியோகிராஃபிலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே முன்னால பார்த்து ஆடாம அங்க இங்க நின்று இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டா கோரியோகிராஃப் பண்ணலாம். ஓகே, மாலிகா, போன சீசன்ல மம்மிக்கு மம்மியா இருந்தீங்களே, ஒரு பூமி தாயா எங்களை தாங்கிட்டு இருந்தீங்களே, இந்த சீசன்ல பூகம்பம் வந்த மாதிரி வாயை பொழந்தீங்களே, முழுங்கிட்டீங்களே அப்படின்னு பல பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சீசன்ல ஏன் உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல? அப்படி என்ன எதிர்பார்க்கறீங்க? புதுமை புதுமை புதுமைன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நாங்க ஜட்ஜஸும் கேட்கிறோம். புதுமை எதை பத்தி நாங்க எதிர்பார்க்கிறோம்னா, அழகா நம்ம கோரியோகிராஃப் பண்றதுல இப்போ ஒரு சாரி வித்தியாசமா நம்ம உடுத்துக்கலாம். அதே மாதிரி கோரியோகிராஃபில புதுமை எதுவுமே இல்ல, இருக்கிறது தான் நம்ம புதுசா பண்றோம். ஆனா படைக்கிற விதம், அதை எப்படி பிரசன்ட் பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம்.
அது பண்ணலைன்னா நம்ம வந்து இங்க புதுமை எதையும் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது ஜட்ஜஸ் வந்து எப்படி புதுசா எனக்கு தோணணும். இங்க யாருமே வந்து புதுசா கிரியேட் பண்றதுக்காக சொல்லல. ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு நுவான்சஸ் அது ரொம்ப அழகா காட்டினா பிரமாதம். சரி, நடுவர்கள் அவங்க எதிர்பார்ப்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு குழுக்கள் அவங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வாங்களா இல்லையா தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு மோத போறது 2 குரூப்ஸ், குரூப் சி வர்சஸ் குரூப் டி. இந்த குழுக்கள் எப்படி பண்ண போறாங்க பார்க்கலாம். இவங்களுக்காக காத்திருக்கிறது 2 சுற்றுகள், 2 ஜான்ரஸ். மொத ஜான்ரா என்னன்னா இது. ஆரம்பமே வேகம். முதல் சுற்று ஃபாஸ்ட் டெம்போ சுற்று. இந்த சுற்றுல வேகமா மட்டும் இல்லாம விவேகமா ஆட வராங்க விவேஷியஸ். கட்டம் போடவா கட்டம் துடவா பதுக்கி வைத்த மின்னல் துளியை உடைத்து நான் காட்டவா. Showdown. Make it funky. வேகமா விவேகமா விவேஷஸ். ஆரம்பமே காவியமா ஓவியமா இருக்கு. அங்க காவியாவோட ஸ்டெப் சிஸ்டர் அகிலாவை பார்த்தேன். ஹாய் அகிலா, கேட்டுங்க. ஓகே, விவேஷியஸ் அப்படின்னாலே துடிப்பு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த துடிப்பு அவங்க டான்ஸ்ல இருந்துச்சா இல்லையா? நம்ம ரொம்ப சீரியஸான ஜட்ஜி செல்வாவை கேட்போம். எப்படி விவேஷியஸா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்க்கிற அந்த விறுவிறுப்பு இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க அங்கேயே ஆடிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் தந்திருந்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் இன்னும் நல்லா ஸ்மைல் பண்ணலாமே. ஏன் ஆல் ஆஃப் யூ லுக் வெரி டயர்ட். ரொம்ப ரிஹர்சல் வேலை பண்ணிட்டீங்களோ? சோ இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி. உங்க ஆட்டிடியூட் இன்னும் வெளியாகல. அந்த ஆட்டிடியூட் வெளியாகனாதான் இவங்க எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. அந்த கிளாப் தான் உங்களுக்கு வைட்டமின் மாதிரி. சரியா? இன்னும் பம்பா பண்ணுங்க எனர்ஜியை. இன்னும் மூவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸ்ரீதேவி, அந்த துடிப்பு இருந்துச்சா விவேஷஸ்ட?
கேர்ள்ஸ் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்க காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு, யூ சச் a cute group, உங்களை பார்த்துட்டே இருக்கலாம். So use that to the advantage, okay? ஆனா என்னன்னா ஒரு டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் எண்டிங் போஸ் ரொம்ப முக்கியம். எண்டிங்கும் போஸும் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முதல்ல ஓப்பனிங் வந்து நம்ம பார்த்தோனே நம்ம மைண்ட கேப்சர் பண்ணணும். I want to watch this group. In between dazzle us. இது மூணுமே உங்க டான்ஸ்ல இல்ல. அதனால you have to work, but you're so nice to look at. So girls, work on your movements. இன்னும் அழகா படுங்க. Okay? Thank you. Woo! Vivacious! Yes, I agree. You're so nice to look at. அகிலா, என் செடி பூ பூத்ததே. அடுத்த குழு வந்துட்டு இருக்காங்களா? அதனால அடுத்த குழுவை பார்க்கலாம். இந்த அளவுக்கு துடிப்பு இருக்குமா இல்லையா? அவங்க சொல்றாங்க இந்த அளவு இல்ல, இன்னும் 3 அளவு துடிப்பு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவங்க 1 force இல்ல, 2 force இல்ல, try force. மக்களே, என்ன force? Triforce. ஓகே, Triforce ஓட நடனம் எப்படி இருந்தது வெங்கா? எனக்கு பிடிச்சிருந்தது. சரியா? நல்ல விஷயங்கள் வந்து நீங்க கேமரா யோசிச்சு கோரியோகிராஃப் பண்ணிருக்கீங்க. அந்தந்த பொசிஷனுக்கு போய் அந்தந்த கேமராவுக்கு கொஞ்சம் வேல்யூ கொடுத்திருக்கீங்க, அவருக்கு கொஞ்சம் வேலை கொடுத்திருக்கீங்க, which is good. ஓகே, அப்புறம் எங்களுக்கு வந்து டான்ஸ இந்த செகண்ட்ல இங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும்னு எங்களால மூவ் பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, ஆரம்பம் நல்ல எனர்ஜியா இருந்தது. போக போக கொஞ்சம் குறைஞ்சது எனர்ஜி. ஒருத்தர் 2 பேருக்கு டைமிங் ப்ராப்ளம் இருக்கு, அதை கவனிக்கணும். அந்த ஸ்டன் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஷுவரா கிளீனா இருந்தா நல்லா இருக்கும். பட் நல்லா இருந்தது டான்ஸ். ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். எனக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. இத்தனை நாள ஹிப்ஹாப் டான்சஸ் பார்த்து இப்படி புதுமையா ரிஃப்ரெஷிங்கா ஒரு டான்ஸ் பார்க்க. மாலிகா, உங்களுக்கு எப்படி இருந்தது? சார் சொன்ன மாதிரியே நல்லா இருந்தது. ஆனா
இன்னையில இருந்து எனக்கு வந்து நான் ஒரு குரூப்புக்கும் வந்து என்னோட ஒரு கோடு வார்த்தை வச்சிருக்கேன். நான் அதுக்கு என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறேன்னு வந்ததுன்னா 3 பிரிச்சிருக்கேன். சோ அது நான் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா காஸ்டியூம்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா நீங்க என்ன கவனிக்கலைன்னா சிலவங்களோட பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லோவா இருக்கு. சிலவங்க எல்லாம் உள்ள போட்டுருக்க க்ளோத்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஈக்குவலா ஒரே மாதிரி போடுங்க. வெளியில பாத்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். டெக்னிக்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கல. எனர்ஜி சொல்ற மாதிரி சார் கோரியோகிராஃப் பண்றோம். மத்தவங்க எல்லாம் ஏன் பாவம் எல்லாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் பண்றீங்க, ஒருத்தர் பண்ணல. ஓ இந்த கேமரா நீ இருக்கு அதனால பண்ணல. அது வந்து மொத்தமா உங்களுக்கு டான்ஸ் வந்து எடுத்து கொடுக்காது. தயவு செய்து அதை ரொம்ப கவனிச்சு அடுத்த வாட்டி கோரியோகிராஃப் பண்ணுங்க. நல்லா இருந்தது, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் எனர்ஜியை கொண்டு வந்து லாஸ்ட் வரும்போது ஸ்டண்ட் பண்றதா இருந்தா எனர்ஜி கொண்டு வாங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தளங்கு 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 தூள். சரி, பேண்ட் லோவா இருக்குன்னு யாரும் சொன்னீங்க? இன்னைக்கு ஸ்டைலிஷ் எனக்கு பெல்ட் கொடுக்கல. இருந்தாலும் ட்ரை ஃபோர்ஸ் இங்க வந்து கொளுத்திட்டாங்க. மத்த 4 குழுக்கள் எப்படி பண்ண போறாங்க இந்த முதல் ரவுண்ட்ல தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. நெஞ்சு துடிக்க, மண்டை வெடிக்க, இது தூள் வெய். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா. ஓ இது வேற ப்ரோக்ராமா? இது தூள்வி. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது பூம் பாக்ஸ் குழுவோட. சரி, அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. பூம் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேர் கேட்டு இருந்தாங்க. பூம் பாக்ஸ் அப்படின்னா பொட்டி இல்ல, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது அந்த காலத்துல 70s 80sல ஹிப்ஹாப் கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பூம் பாக்ஸ். அது ஒரு மியூசிக் பிளேயர், 2 லவுட் ஸ்பீக்கர் இருக்கும், இல்ல அதுக்கு மேல நல்ல சத்தமான லவுட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அந்த இடமே அதிர்ற மாதிரி சவுண்ட் கொடுக்கிற ஒரு விஷயம் தான் பூம் பாக்ஸ். அதனாலதான் இந்த குழு அவங்க பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, இந்த இடமும் அதிரணும்னு. அந்த காலத்துல டான்ஸ் பேட்டில் எல்லாம் நடக்கும் போது பூம் பாக்ஸ் அங்க வச்சிருந்தாலே அது ஒரு ஹைலைட்டா இருக்கும். அந்த இடமே சும்மா வெடிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கிற பூம் பாக்ஸ் வெடிப்பாங்களா? வெடிப்பாங்கன்னு சொல்றாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்த குழு என்ன பாக்ஸ்? பூம் பாக்ஸ். கேட்கையிலே தொலையாமல் தொலைந்தேனே, உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கருதேனே, உன் மூச்சு காற்றுப்பட்டதும் அநியாய காதல் வந்தது, அழகாத ஆசை தந்தது.
ஃபர்ஸ்ட்லி என்கிட்ட இருந்து ஒரு பர்சனல் தேங்க்ஸ். உங்க காஸ்டியூம் ஐடியாவை நான் இன்டர்நேஷனலா வித்து ஒரு பெரிய மில்லியனர் ஆக போறேன். அதாவது ஐ லைக் திஸ் கான்செப்ட். இன்டர்நேஷனல் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இதை சொன்னா எப்படி இருக்கும்? டேபிளுக்கு மேல நீங்க கோட்டு சூட்டு டைலாம் போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்கலாம். டேபிளுக்கு கீழே காத்தோட்டமா குழு குழுன்னு சில்க் பஜாமா பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஐ லைக் த ஐடியா. ஆனா இந்த ஐடியா செல்வாக்கு பிடிச்சிருக்கா? செல்வா நல்லா தான் இருந்துச்சு. ஐ லைக் த சிங்க்ரனைஸ் மூவ்மெண்ட். எல்லாருமே பாக்குறதுக்கு அழகா இருந்தீங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே வந்துச்சு. பிகாஸ் யூ ஆல் வர் ஸ்மைலிங் அண்ட் இட் கேம் அக்ராஸ் வெரி நைஸ்லி. என்ன எனக்கு சரியா பிடிக்கலனாக்கா இந்த நடுவுல என்னென்னமோ கீழெல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா பார்க்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இது ஒரு காம்படிஷன், இது வந்து டான்ஸ் ஷோ இல்ல. சோ என்னென்ன தப்பு நடக்குதோ அதுதான் எங்க கண்ணுக்கு பெருசா தெரியும். சரியா? அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வரலாம். the way you all projected yourself, இன்னும் கான்பிடன்ஸ் வரலாம். இந்த பையன் ரிஹர்சலுக்கு சரியா வரலையா? சரி இருந்துச்சு. நிறைய மூவ் பண்ணி மத்தவங்களை பார்த்து ஆடி இருந்த. ஓகே, அதெல்லாம் இருக்க கூடாது. இன்னும் பவர் வேணும், இன்னும் எனர்ஜி தாங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஓகே, ஸ்ரீதேவி நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆடி இருந்தீங்க. வெரி குட், கீப் தட் அப். ரெண்டு விஷயம் ஆனா கோரியோகிராஃபில சொல்ல வேண்டியிருக்குது. ஒன்னு வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணும்போது வாக் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போகாதீங்க. Think of some new steps to move to the next position. ரெண்டாவது, எல்லாரும் லைனா நின்னு அதே ஸ்டெப்ஸை எங்களுக்கு ஆடி காட்டாதீங்க. 3 பேர் ஒன்னு பண்ணுங்க, 4 பேர் இன்னொன்னு பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ரோ இன்னொன்னு பண்ணுங்க, பேக் ரோ இன்னொன்னு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் போடுங்க உங்க கோரியோகிராஃபில. எல்லாரும் நின்னுட்டு அதே ஸ்டெப் கோஆர்டினேட்டடா ஆடுறது மாத்திரம் டான்ஸ் கிடையாது. ஓகே, அதை ஒர்க் பண்ணுங்க. You will get better. Thank you. All the best. Thank you judges. அவங்க தான் பூம் பாக்ஸ். சரி, பூம் பாக்ஸ்க்கு பேருக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன்னா, இப்ப என்னோட தயாரிப்பாளர் தெய்வம் அடுத்த குழுவுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாரு. ஃப்ரீக்கி ஃப்ரெஷ்னா என்னன்னு. அதாவது சார், ஃப்ரெஷ்னா வந்து அவங்க வந்து டான்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவங்க ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவங்க காஸ்டியூம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். பளிச்சுன்னு இருப்பாங்க பொண்ணுங்களா. ஃப்ரீக்கினா என்னவா? ஃப்ரீக்கினா தமிழ்ல பயங்கரம் சார். அதான் சார், பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அதுதான் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். அதாவது இது வந்து நம்ம தமிழ்ல எதுகை மழகை மாதிரி. சிலுக்கு சுமிதா, சூப்பர் சுப்ராயன், பெருமாள் பிச்சை, அந்த திருப்பாச்சி படத்துல வருமே, நான் தான் சகட, அதோட நிறுத்திக்குவா. வெரி குட் சார். இப்ப புரிஞ்சதுல, இது வந்து ஒரு ஆங்கில எதுகை முழகை. ஃப்ரீக்கியா அவங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அதான் அடுத்த குழு. So ladies and gentlemen, please welcome them. அடுத்த female girl power group, Freaky Fresh.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவங்க தான் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். ஹை ஓகே மாலிகா, ஃப்ரீக்கியா இருந்ததா ஃப்ரெஷ்ஷா இருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட ஸ்டைல். இந்த மியூசிக் நான் முன்னாடி கேட்டேன், எப்படி நீங்க கோரியோகிராஃப் பண்ண போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா திங்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்னா கோரியோகிராஃப் பண்ணிருக்கீங்க. இந்த ஐட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு எனக்கு. ரெண்டாவது உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும், நீங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியால மட்டும் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னாடி எல்லாம் இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த டிஃப்ரெண்ட் லெவல் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க அந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மூட்ஸ் கொண்டு வாங்க இந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி. ஆனா நான் வேற எந்த குறையும் சொல்லல, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ 3 தளங்கு 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 தூள். ரொம்ப நன்றி. கொடுக்க மாட்டேன். மாலிகா நல்லா சொல்லிட்டாங்க. ஒரு டான்ஸ பார்க்கும்போது நாங்க கண் எடுக்காம பார்க்கணும். அதான் ஒரு அழகான டான்ஸ். உங்க டான்ஸ நான் கண் எடுக்காம பார்த்தேங்க ஃபுல்லா. ஓகே, நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது. எதுவுமே எனக்கு வந்து இதுதான் காட்டிட்டாங்களே, இதுதான் ரிப்பீட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகல. நீங்க நிறைய வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணிருந்தீங்க, நிறைய ஃபார்மேஷன்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எல்லாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அங்கங்க பட்டுச்சு. சில பேர் அந்த ஆட்டிடியூட் கொடுக்குறீங்க, சில பேர் சிரிக்கிறீங்க. அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு அளவு கிளீனா அது இருந்ததுன்னா இது வந்து பிரமாதமான டான்ஸ். ஓகே, நைஸ். அவங்கதான் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். சாலிக்கு கூட 3 ஏஞ்சல்ஸ் தான். இந்த சண்டை கோழிக்கு பாத்தீங்களா 8 ஏஞ்சல்ஸ். எனிவே, இத்தனை அழகான பொண்ணுங்க இங்க ஆடிட்டு இருக்கும் போது சார், நான் உங்க பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்தாலும் கண்ணை எடுக்காம தான் பாத்துட்டு இருந்திருப்பேன். சரி, இப்ப வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு டைம் ஆச்சு. நீங்க இடைவேளைக்கு போயிட்டு வாங்க. நான் கண்ணு எடுக்காம பாக்குற நேரம் வந்துட்டு இவங்க தான் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். வெல்கம் பேக் டூல் பி. எங்க ஏரியா உள்ள வராதீங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏரியால தான் இப்ப உள்ள வந்து நிக்கிறேன். எந்த குரூப் இது? என்ன பாயிண்ட்? பிளஸ் பாயிண்ட். சரி, இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருந்தப்ப இவங்க வந்து ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே படிச்சிருந்தேன், மறுபடியும் படிக்கணும்னு ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. அதாவது அவங்க இன்ட்ரோ என்னன்னா, ஜட்ஜஸ் கொடுப்பாங்க பாயிண்ட்ஸ், மக்கள் பண்ணுவாங்க நாய்ஸ், பாக்கெட்ல இருக்கு காயின்ஸ், ஆட வருது பிளஸ் பாயிண்ட். இத எழுதின பையன் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல பையன். உங்க ஃப்ரெண்டாங்க? ஆமாவா? எஸ். இந்த அற்புதமான கவிதையை கேட்கறதுக்கு கவிஞர் வாலியும் கவிஞர் கண்ணதாசனும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன். உங்க கவிதைக்கு ஒரு எதிர்கவிதை வச்சிருக்கேன். அதாவது உங்க கவிதை ரொம்ப நைஸ், அதை கேட்டு எனக்கு குறைஞ்சிருச்சு ஆயுசு. குழம்பி போச்சு மக்கள் மைண்ட்ஸ், தூக்கி மியூசியம்ல வைக்கணும் ஐயா உங்க பிரெயின்ஸ். ஆனா கவிதையை இவ்வளவு கிரியேட்டிவ் பண்றாங்கன்னா அவங்களோட டான்ஸ் எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கும். சோ யோசிச்சு பாருங்க, இவங்க தான் என்ன பாயிண்ட். காலேஜ் போயிட்டு வந்துடுறேன்.
மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே பாருங்க. Guys, 3 words. You guys rock. Thank you. தூள்ல ஒரு நல்ல எனர்ஜி இப்ப வந்திருக்கு. இதே எனர்ஜியை வச்சுக்கங்க, இதே attitude தாங்க, இதே liveliness, the smile goes a long way. All the best. Thank you so much. Thank you. இந்த தூளோட முதல் ஸ்டாண்டிங் ஓவேஷன். கட் த கேமரா டு them. அவங்க தான் ஜிங் சிக்கா சிக்கா சிக்கா. வெங்கா, அவங்க டான்ஸ் எப்படி இருந்தது? இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல உங்களுக்கு நான் தான் கமெண்ட் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு நல்லா சொல்லல. பட் இன்னைக்கு வந்து அந்த வார்த்தையெல்லாம் பின்வாங்க வச்சுட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. ஓகே, இந்த எனர்ஜி தான் எதிர்பார்க்கிறோம். நல்ல என்டர்டெய்னிங்கா இருந்தது, நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அந்த உங்க சாங் செலக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. குறைகள்னு சொல்லணும்னா ஒருத்தருக்கு அந்த மூணாவது நிக்கிற பையனுக்கு அவ்வளவு கான்பிடென்ட்டா இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸ். திட்டு. ஓகே, நீங்க அது கொஞ்சம் பாருங்க. அப்புறம் கிளாமரா ஒரு ஏதோ பண்ணிருந்தீங்க, அது நல்லா இருக்கான்னு நீங்க பாக்கணும். மத்தபடி டான்ஸ் ஃபேண்டாஸ்டிக், நைஸ். Thank you. ஓகே, ஃபாஸ்டா ஸ்ரீதேவி சொல்லிருங்க. டான்ஸ் நல்ல சூப்பரா இருந்துச்சு. நிறைய நல்ல விஷயம் இருந்துச்சு. நல்ல எனர்ஜி, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிருந்தீங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. ஆனா மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த ஸ்டமக்க காட்டுனது அது எனக்கு பிடிக்கல, அது தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனா அதை தவிர்த்து ஐ திங்க் யூ ஹேவ் a lot of potential. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா உழைக்கலாம். ஓகே, Thank you. சரி பிரதர்ஸ், எனக்காக ஒரு ஃபேவர். அந்த ஸ்டமக் ஸ்டெப் மறுபடியும் கொஞ்சம் ஒரு வாட்டி பண்ணுங்க. இனிமே பார்க்க போறது இல்ல. அதுக்கு பேர் என்ன பிரதர்? அந்த ஸ்டெப் பேர் என்ன? வேவா? அது வேவ் இல்லங்க, அது சுனாமியே அடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த குழு தான் பிளஸ் பாயிண்ட். இதே வேகத்தோட வராங்க கடைசி குழு. fill in the blanks. What's going on? Are you ready for this one? We're about to go crazy with this shit. Let's go. 1, 2, 3, come on. The status right now, homie, you dealing with the baddest. If it was up to me, I spread the love. VIP life, okay.
we say fill in the blanks. உங்களோட ஆரஞ்சு டீடைலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரஞ்சு இயரிங், ஆரஞ்சு போட்டாய், ஆரஞ்சு பெல்ட், ஆரஞ்சு கிளவ்ஸ், ஆரஞ்சு ஷூலேஸ் வரைக்கும் கட்டியிருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். செல்வா, எனக்கு அந்த சப்பாத்து it was a distract. இது always remember every bit of your costume have to be intact. இந்த கீழே உழுவுறது இதெல்லாம் வந்து is totally a distract for a competition. இதுவே பெர்ஃபார்மன்ஸ்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாம். ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருக்கு, டான்ஸ் மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு, பட் எனர்ஜி அங்கேயே தான் இருந்துச்சு. your movement in the left and right போனீங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டை மாத்திருங்க. லெஃப்ட் ஒரு ஸ்டெப் செஞ்சீங்கன்னாக்க ரைட்டை மாத்துங்க. சேம் மண்டே நீங்க 4 counts அங்க 4 counts செய்யற வேலையை விட்டுருங்க. because we are expecting more and you have to give us. ஆடியன்ஸ் அதான் எதிர்பார்க்கறாங்க நான் நினைக்கிறேன். ஓகே மாலிகா, உங்களுக்கே தெரியும் இந்த குரூப்க்கு இன்னும் பேர் வைக்கல, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருங்க அப்படியே. எனக்கு வந்து செல்வா சொன்னது வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நான் ஒத்து போறேன். ஆனா வந்து சிலது வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நான் இன்னும் பேர் கொடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணினீங்க. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா உங்களோட எனர்ஜி. கோரியோகிராஃபி வந்து நீங்க இன்னும் ஒர்க் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. பட் ஆனா இதோட நின்னுடாதீங்க. ஆனா ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆனா இந்த இப்ப என்னன்னா நீங்க ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னது வந்து ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு உங்க எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். சரி, இதோட இந்த சுற்று ஒரு முடிவுக்கு வருது. ஆனா இன்னும் ஒரு சுற்று இருக்கு. அந்த சுற்றுல எல்லா குழுக்களும் போட்டி போட போறாங்க. எந்த சுற்று தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நெஞ்சு துடிக்க மாட்ட வேடிக்கை தூள் வி. ஆறு குழுக்கள் ஆடி முடிச்சிட்டாங்க. இன்னொரு ரவுண்ட் இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் போவோம். இப்ப ஆடியன்ஸ்ல என் கூட வந்து மாலினி இருக்காங்க. மாலினி, நீங்க எந்த குழுவை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? ஓகே, fill in the blanks. இப்போ ஒரு பெரிய கேள்வி. இது வரைக்கும் ரொம்ப சிறப்பா செஞ்ச குழு எது? fill in the blanks தவிர்த்து. I have to be honest, plus points is very good. Yeah, very 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 well done. Yeah. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நன்றி மாலினி. அடுத்தபடியாக என் பக்கத்துல ஒரு ஸ்டார் டான்சர் இருக்காங்க. எந்திரிங்க, ஜனனி. ஏன் ஸ்டார் டான்சர்னா இவங்க வந்து தூள் வைரல் மியூசிக் வீடியோல பாத்திருப்பீங்க. இவங்க தான் என் பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்பப்ப தலையெல்லாம் கொஞ்சம் விரிச்சு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட அவங்க முடிய கட்டல இன்னும். சரி ஜனனி, யார சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? விவேஷஸ். ஓகே, சேம் क्वेश्चन ஃபார் யூ. விவேஷஸ் தவிர்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழு இன்னைக்கு எது? ஆக்சுவலி அவங்க எல்லாரும் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபேவரட் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு கொஞ்சம் அழகான ஆன்சர் தானே கொடுக்கணும். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அடிக்கடி மாளிகா மாதிரி பேசுறீங்க. சரி, எந்த குழு ரொம்ப சிறப்பா செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்த்ததுல பிளஸ் பாயிண்ட் ரொம்ப நல்லா செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிளஸ் பாயிண்ட் பயங்கர லீட்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. தேங்க்யூ ஜனனி. சரி, இதோட அடுத்த சுற்றுக்கு போறோம். ஏற்கனவே சொல்லியிருந்த 2 சுற்றுகள்னு. இந்த சுற்று என்ன சுற்று பாருங்க. லட்டினா ஹீட், லாட்டின் ஜாஸ் சுற்று. உங்களுக்கே தெரியும், ஜாஸ் இசை ரொம்ப வித்தியாசமான இசை. அதை செய்யறதே கஷ்டம், அதுக்கு பாடுறதே கஷ்டம், அதுல இசையமைக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜான்ருக்கு நடனம் ஆட நம்ம குழுக்கள் இப்ப தயாரா இருக்காங்க. எப்படி ஆட போறாங்க? டர்ன் ஆன் த லட்டினா ஹீட். முதல் குழு ட்ரிபிள் எல் ரெடியா இருக்காங்க. லவ்லி லட்டினா லேடிஸ், விவேஷஸ். Quiero bailar. Yo no sé posesión, en ti está la solución.
வேகமா விவேகமா விவேஷஸ். வெங்கா, எப்படி இருந்தது டான்ஸ்? உங்க முதல் சுற்றை விட இந்த சுற்று நல்லா ஆடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லட்டின் டான்ஸ்க்கான அந்த 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 கவர்ச்சி கரெக்டா இருந்தது. உங்க காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கு. எல்லாம் ஸ்மைல் பண்ணி ஆடினீங்க. எனக்கு வந்து இந்த டான்ஸ்ல குறை சொல்றதுக்கு அவ்வளவு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த எக்ஸ்பெக்டர் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸ்பெஷலா இல்ல, பட் நல்லா இருந்தது. ஓகே, அது எப்படி வெங்காவுக்கு மேட்சிங்கான கலர்ஸ்லயே காஸ்டியூம் போட்டு வரீங்க நீங்க? அடுத்தது சம்பந்தம் இல்லாம மாளிகாவை கேட்போம். அவங்க வேற கலர் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா போன ரவுண்டை விட இந்த வாட்டி நீங்க நல்லா ஊக்கமா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன ஃபீலிங்னா, நீங்க வந்து ஃபுல்லா எடுத்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்து பண்றது இல்ல. என்னமோ இன்னைக்கு தகராறா இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க டான்சர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்தாதான் எங்களுக்கு உங்களுக்கு வந்து வாவ் சொல்ல முடியும். தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. யூ ஆர் such a good dancers. Okay? Try for the next. ஓகே, அவங்கதான் விவேஷஸ். இதே வேகத்தோட அடுத்த குழு வராங்க. 3 மடங்கு வேகமா விவேகமா ஆடுறதுக்காக யூனிஃபாஸ்ல டுவல் ஃபாஸ்ல ட்ரை ஃபாஸ். ஓகே, ட்ரைஃபோர்ஸ். ட்ரைஃபோர்ஸோட நடனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். செல்வா. ஓகே மக்கள், லட்டின் டான்ஸ்ல எந்த வகை இது? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். லெட்டின்லேயே இது வந்து பிரசிலியன் லபோடா, சால்சா அண்ட் ஜெஸ் 3 மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆடி இருந்தோம். ஆக்சுவலி ஒண்ணுமே கிளியரா வந்த மாதிரி எனக்கு தெரியல. And I think the shoes you are wearing for Latin dance is totally wrong. And it has to be a heels. ஒரு ஹீல்ஸ் இருக்கணும், அப்பதான் அந்த ட்விஸ்ட் கிடைக்கும். And then typical அந்த சிக்னேச்சர் ஹெட் டில்ட்லாம் கூட கொடுக்கல நீங்க. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நல்லா இருந்திருக்கும். இந்த ஹோல் லட்டின் ஐட்டமே எடுத்து தராத காரணம் நீங்க வந்து சும்மா இதை another டான்ஸா ட்ரீட் பண்ணதுனால நினைக்கிறேன். சரி, நேர பற்றாக்குறையினால ஒரே ஜட்ஜான முடிச்சுக்கிறோம். அவங்க தான் அந்த குழு பூம் பாக்ஸ். மணிகம் பூம் பாக்ஸ் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ட்ரைஃபோர்ஸ். சரி, அடுத்த குழு உங்களுக்காக தயாரா இருக்காங்க. இவங்களோட பாட்டி ஒரு வித்தியாசமான டைட்டில், லாட்டே அப்படின்னு ஒரு பாட்டோட வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழு தான் உங்களுக்காக யாரே கேக்கல, பூம் பாக்ஸ். Parece mi gente para gozar. La sonora carruseles le va a tocar. Me parece mi gente para gozar. La sonora carruseles le va a tocar. Ya la que va, a la que va, ya la que va, a la que va, ya.
அவங்கதான் பூம் பாக்ஸ். சட்டை கொஞ்சம் பெருசா இருக்கு பிரதர். வெங்காவோட சட்டை எடுத்து போட்டு வந்தீங்களா? அதுல அவர் தான் வந்து இந்த மாதிரி ப்ளூ சில்க் சட்டை எல்லாம் அடிக்கடி தூள்ல போட்டிருப்பாரு. சரி, இருந்தாலும் அதாவது ஜாஸ் லாட்டின் கல்ச்சர்ல பொதுவாவே அந்த காலத்துல பெரிய சட்டைகள், லூசான சட்டை தான் போடுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இவங்க போட்டு வந்திருக்காங்க. சோ மாலிகா, எப்படி இருந்தது? எனக்கு வந்து என்னமோ ஸ்டெப் இப்போ கத்துட்டு இப்ப பண்ணின மாதிரி இருக்கு. பினிஷிங்கே இல்ல, ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த எஃபர்ட் போட்டு பண்ணாத மாதிரி இருந்தது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி புது ஜான்ரா கொடுக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நான் ரொம்ப நல்ல பெரிய ஸ்டாண்டர்டா நாங்க பார்க்கணும் எதிர்பார்க்கிறோம். ஸ்டெப்பு கத்துன்னு இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஓகே, ஸ்ரீதேவி, நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் சொல்லணும், அந்த ஜான்ராக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க இப்போதான் அந்த ஜான்ரா கத்துருக்கீங்க. உடனே நீங்க வந்து மிரக்கல்ஸ் பண்றதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அந்த ஜான்ராக்கு நீங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க, ஹீல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். படிப்படியா உங்களுடைய கான்பிடன்ஸையும் உங்களுடைய ஸ்டேஜ் பிரசன்ஸ், எக்ஸ் ஃபேக்டர், அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா ஜான்ரா இஸ் a good step ahead towards learning at the different genres. Okay, all the best. ஓகே, அவங்கதான் பூம் பாக்ஸ். இப்ப வந்து எனக்கு அந்த காலத்துல சிறுவர்கள் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்போதும் இந்த பக்கம் ஒரு ரெட் டீம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ப்ளூ டீம் இருக்கும், நடுவுல ஒரு ஹோஸ்ட் இருப்பாரு. நீங்கள் சொல்வதும் உண்மைதான், நீங்கள் அனைவரும் சொன்னதும் உண்மைதான். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை, அதன் பிறகு சந்திக்கிறோம். இது தூள் வி. இதுதான் தோல்வி. அடுத்த சுற்று ஜாஸ் லாட்டின் சுற்று. இந்த ஜாஸ் லாட்டின் சுற்றுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க கலாச்சாரத்துல வந்து பேர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல் மரியாச்சி, பால் தயிராச்சி, எங்க அக்கா பேரு மீனாச்சி, இந்த ரேஞ்ச்ல. அந்த வகையில அடுத்த பாடலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடல். அதுக்கு ஃபுட்பாலோட வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, ஏன்னா இவங்க ஃபேன்ஸோட வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் தி ட்ரிபிள் எஃப் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் ஃபேன் கேர்ள்ஸ். அவங்கதான் ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் தி ஃபேன் கேர்ள்ஸ். எப்படி இருந்தாங்க செல்வா? கேர்ள்ஸ் வெல் டன், நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுனாக்கா the way you all moved your hip நல்லா இருந்துச்சு. பிகாஸ் லெட்டினுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, இட்ஸ் த கர்வ்ஸ், இட்ஸ் த ஹெட் ஷேக் அண்ட் your body movement. அது வந்துருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணிருக்கலாம். எனக்கு என்ன உங்கள்கிட்ட பிடிக்கலனாக்க, you're holding back yourself. இந்த பசங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் பண்ணணும். அப்பதான் அவங்க லெவல் கம்பீட் பண்ண முடியும். இல்லனாக்க ஒரு ட்ராக் இருக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. other than that you all look good and I'm still wondering why you all not using heels. Latin is about heels. It's about style, it's about raising your legs up. More attitude is needed. Okay, all the best. Thank you Silva. Benga. எனக்கு அந்தந்த ஸ்டெப்பை தேடி எடுத்து கரெக்டா போட்டிருக்கீங்க. பட் அதை நீங்க பிலீவ் பண்ணணும், அதை கன்விக்ஷனோட பண்ணணும்.
இந்த ஸ்டைல் நம்ம ஆட போறோம்னு நம்ம அதாவது நம்ம ஸ்டெப் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஆட போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கன்விக்ஷனோட ஆடணும். ஆனா அந்தந்த ஸ்டெப்ஸை தேடி எடுத்து ஆடி இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. காஸ்டியூம்ஸ் அழகா இருக்கு, நல்லா இருந்தது. ஓகே, தேங்க் யூ ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் மை டியர் செனோரிட்டாஸ், ரொம்ப நன்றி. சரி, என்னடா சம்பந்தமே இல்லாம செனோரிட்டா அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாடல் அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. அதாவது செனோரிட்டா அப்படிங்கிறது அவங்க கலாச்சாரத்துல ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்க போனப்ப செவரல் மீனிங்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா செனோரிட்டானா ஒரு பியூட்டி பேஜன், செனோரிட்டானா மீன் கூட அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா செனோரிட்டானா வாழைப்பழம். ஆனா பொதுவா நம்ம தமிழ் பாடல்கள்ல செனோரிட்டா அப்படின்னு சொல்றது ஒரு யங் லேடி, அழகான லேடியை பத்தி. அந்த காலத்துல ரஜினி படத்துல செனோரிட்டா வந்திருக்கு, ஜஸ்டின் டிம்பர்லேக் பாட்டு வந்திருக்கு செனோரிட்டான்னு, ரித்திக் ரோஷன் பாட்டு கூட வந்திருக்கு. ஆனா நம்ம அடுத்து கேட்க போறது ஒரு சூர்யா பாடல், அதுதான் ஓ செனோரிட்டா. வராங்க பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட். Señorita, 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 señorita. Oh, señorita, es un melgu bombaye. Oh, señorita, es un melgu bombaye. Oh, señorita, es un melgu bombaye. Oh, señorita. நடக்குது நதியின் அலை, அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விடன அதிர்ஷ்டசாலி. அடி உன்னூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசையில்லையே. கவிதை ஓவியம் ஒன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பொழுது நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. பிளஸ் பாயிண்ட். எப்படி இருந்தது ஸ்ரீதேவி? ஒன்னு சொல்லி ஆகணும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் பார்த்த செலக்ஷன் ரவுண்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் பாக்குறேன். யூ ஆர் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் குரூப் ஃப்ரம் தி பிகினிங் டு டுடே. ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கோட ஜாண்டரை புரிஞ்சு நல்லா பண்ணிருக்கீங்க. இவர் அங்கங்க கொஞ்சம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மறப்பாங்க, நான் கூட மேடையில மறந்திருக்கேன். அதை அழகா நம்ம போஸா நின்னு அதை கவர் பண்ணிடணும், மூஞ்சில காட்டக்கூடாது நம்ம மறந்தது. ஓகே, இன்னும் ரெண்டாவது விஷயம், உங்க லாஸ்ட் போஸ் you have to leave with an impact. Last pose has to be in our mind. எப்பவுமே last pose ரொம்ப நல்லா இருக்கணும். Remember that, okay? All the best. Thank you ஸ்ரீதேவி. அவங்க செனோரிட்டா ஆடுனதுனால நாங்க செனோரிட்டாஸ் தான் கேட்க போறோம். அடுத்த செனோரிட்டா மாலிகா, எப்படி இருந்தது? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா தமிழ் பாட்டுக்கு இந்த ஸ்டைல ரொம்ப அழகா நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க. எனக்கு அந்த அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அழகா வந்து அந்த வார்த்தைகளை நல்லா என்ன பாடி நல்லா என்ஜாய் பண்ணி பண்றீங்க பாருங்க. அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தளம் குதளம் குதளம் குதூள். தேங்க்யூ so much. அவங்கதான் பிளஸ் பாயிண்ட். இந்த கடைசி சுற்றுல ஒரு கடைசி நடனம் காத்திருக்கு. அதை வழங்க கடைசி குழு உங்களுடைய fill in the blanks.
Right, party people, அவங்க தான் fill in the blanks. Okay, fill in the blanks எப்படி இருந்தது வெங்கா? நீங்க வந்து அந்த பிராட்வே ஸ்டைல் ஆடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது அதானே? நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபங்கி ஜாஸ் செஞ்சோம். ஸ்ட்ரீட் ஃபங்கி ஜாஸ். ஸோ நம்ம ரீசர்ச் பண்ணதுல மோஸ்ட்லி அங்கே வந்து இந்த மாதிரி பால் ரூம்ல வந்து லைக் இந்த மாதிரி ஆடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஹாப்பி. அது தெரிஞ்சுது, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஆனா இப்ப இது ஆட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நீங்க அதை பிலீவ் பண்ணி அதை கரெக்டா ஆடணும். அவ்வளவு அதான் அந்த குறைகள் தான். அதுக்கு அந்த கைகள்லாம் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்களா? கைகள் கால்கள்லாம் எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா அவங்களோட ஸ்டெப்ஸ்ல? அதை பிலீவ் பண்ணி அதை கரெக்டா செய்யணும். பட் ஆனா என்டர்டெய்னிங்கா இருந்தது டான்ஸ். என்னால ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது, என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நன்றி வெங்கா. ஸ்ரீதேவி நீங்க? பாய்ஸ், உங்களால ஆட முடியும். யூ கேன் டான்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சரி, செகண்ட் ரவுண்ட்லயும் சரி, நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆடி இருக்கீங்க. உங்களுடைய கோரியோகிராஃபியை இன்னும் கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு எல்லாம் நல்ல ஃபேஸோட நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணிருக்கீங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளஸ் பாயிண்ட்ஸ். என்னன்னா நீங்க கொஞ்சம் அந்த ஸ்டைல்ஸ் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கோங்க. ட்ரை நாட் டு ஆல் டூ த சேஃப் மூவ்மெண்ட்ஸ். கொஞ்சம் வேரியேஷன் கொண்டு வாங்க. உங்க கோரியோகிராஃபில கவனிச்சீங்கன்னா யூ கேன் இம்ப்ரூவ் ஃபர்தர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you வெங்கா, thank you ஸ்ரீதேவி. அவங்க தான் fill in the blanks. இந்த குழுவோட இன்றைய போட்டி ஒரு முடிவுக்கு வருது. ஆனா ஹைலைட் இனிமேதான் மிச்சம் இருக்கு. இன்னைக்கு அன்சேஃப் ஜோன்ல இருக்கிற அந்த 2 குழுக்கள் யாரு, டாப் குரூப் யாரு தெரிஞ்சுக்க அப்படியே காத்துருங்க. இது ஆர்ரே ஆடுற ஆட்டம் டூல் ஃபீ. Welcome back. இது தூள்வி. எல்லா குழுக்களும் ஆடி முடிச்சிட்டாங்க. எல்லா சுற்றுகளும் முடிஞ்சிட்டு இப்ப கடைசியா இருக்கிறது ஜட்ஜஸ் கருத்துக்கள் மட்டும்தான். இன்றைய போட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, இன்னைக்கு எந்த மிக்ஸ் குரூப்பும் கிடையாது. எல்லாம் ஃபுல்லா பாய்ஸ் குரூப் இல்ல கேர்ள்ஸ் குரூப். இன்னைக்கு பாய் பவரா கேர்ள் பவரா கொஞ்சம் லாப் சைடரா இருக்கு. 2 கேர்ள் குரூப், 4 பாய்ஸ் குரூப். இருந்தாலும் பாய் பவரா கேர்ள் பவரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழு எது வெங்கா? இன்னைக்கு என்னுடைய பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். ஃப்ரீக்கி ஃப்ரெஷ். ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு கேர்ள் பவர் அப்படின்னு. ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் டாப்ல இருக்காங்க. ஸ்ரீதேவி? எனக்கு ஒரு பாய் குரூப் பிடிச்சிருக்கு, ஒரு கேர்ள் குரூப் பிடிச்சிருக்கு. இட்ஸ் a tie between ரெட்டப்புல between Freaky Fresh and Plus Boy. It's a tie. சோ அவங்க வந்து டை பண்ணிட்டாங்க. பாய் அண்ட் கேர்ள் பவர் அப்படின்னு ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் பிளஸ் பாயிண்ட். அடுத்தது செல்வா. நான் சொல்லவும் வேணுமா? நான் அதான் எழுந்து நின்று கை தட்டிட்டேனே. பிளஸ் பாயிண்ட். என் ஓட் பிளஸ் பாயிண்ட் தான். என்ன செல்வா சொல்றீங்க? அதானா? ஓகே, தேங்க் யூ. மாலிகா? எனக்கு வந்து டை. ஆனா ஃப்ரீக்கி ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட், தென் பிளஸ் பாயிண்ட். நீங்க 2 பேரும் டையா இருந்திருக்கீங்க. 2 திரையும் வந்து வித்தியாசமா நீங்க வந்து உங்களோட திறமையை காட்டியிருக்கீங்க. கொஞ்சம் இனி அடுத்த வாட்டி பிரமாதமா பண்ணுங்க, சரியா? ஓகே, ஒரு ஃப்ரீக்கி ஃப்ரெஷ், ஒரு பிளஸ் பாயிண்ட், 2 டாய் அப்படின்னு நிக்குது. சோ இன்னைக்கு உண்மையிலேயே கேர்ள் பவரா பாய் பவரா? இன்னைக்கு டாப் குரூப் யாரு, அந்த டாப் குரூப் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அவங்களுக்காக காத்திருக்கிற அந்த 40,000 வெள்ளி பரிசுகள்ல என்ன இருக்கு பாருங்க. பிரைசஸ். தூள்வி போட்டியாளர்களே, உங்களுக்காக காத்திருக்கும் பரிசுகள் இதோ. மாபெரும் முதல் பரிசு 25,000 வெள்ளி ரொக்கம். பெருமையோடு வழங்கும் மதிப்புக்குரிய நிறுவனம் அம்னியஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஹிமாலயா ஹெர்பல்ஸ் வழங்கும் 5,000 வெள்ளி பட்டுச்சீட்டு. கிளேபாட் பிரியாணி அன்போடு வழங்கும் 2,500 வெள்ளி மதிப்புள்ள ஷாப்பிங் வவுச்சர்ஸ். தங்கமின்றாரை நினைவுக்கு வரும் ஜிஎம்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் 3,500 வெள்ளி பட்டுச்சீட்டு. சுற்றுலா துறையில் புதுமைகளை நிகழ்த்தி வரும் மை டிராவல் அண்ட் டூர்ஸ் வழங்கும் 3 நாள் 2 இரவு பேங்காக் சுற்றுலா, விமான பயணம், தங்கு வசதி, காலை உணவு உட்பட. 2ஆம் பரிசு 10,000 வெள்ளி ரொக்கம் வழங்கும் பெருமைக்குரிய நிறுவனம் ரூமர்ஸ். சோ யூனிக் வெட்டிங் ஸ்டைல்ஸ் வழங்கும் 3,000 வெள்ளி பட்டுச்சீட்டு.
மின்னோரா சென்டர் வழங்கும் 3000 வெள்ளி பட்டுச்சீட்டு. விட்டா கோல்ட் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அன்புடன் வழங்கும் 2000 வெள்ளி பட்டுச்சீட்டு. மூன்றாம் பரிசு 5000 வெள்ளி ரொக்கம். சோயுனிக் வெட்டிங் ஸ்டைல்ஸ் வழங்கும் 2000 வெள்ளி பட்டுச்சீட்டு. ஆறுதல் பரிசு சுவை தரம் பாரம்பரியத்தோடு அறுசுவை உணவு படைத்து வரும் காயத்ரி ரெஸ்டாரண்ட் வழங்கும் 3000 வெள்ளி ரொக்கம். வாழ்த்துக்கள் போட்டியாளர்களே. தேடேவா உங்களுக்காக பணம் மட்டும் இல்ல, பிரியாணி காத்திருக்கு, ஓவர்சீஸ் ட்ரிப் காத்திருக்கு, நகை வவுச்சர் காத்திருக்கு, இது எல்லாமே காத்திருக்கு. 40,000 வெள்ளி. ஆனா இன்னைக்கு என்ன காத்திருக்குன்னா 200 வெள்ளி ரொக்கம் வழங்குவது எஸ்ஐ சாமி ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். அதை பாக்குறதுக்கு முன்னால இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பக்கா பண்ண வேண்டிய அந்த 2 குழுக்கள் யாரு, அன்சேஃப் ஜோன்ல இருக்கிற அந்த குழுக்கள் யாரு அப்படின்னு பாப்போம். ஹிட் அன்சேஃப் ஜோன் மியூசிக். இந்த த்ரில்லிங்கான மியூசிக் எதுக்கு இருக்குன்னா அன்சேஃப் ஜோன்ல யார் இருக்காங்கன்னு சொல்ல. அந்த 2 குழுக்கள்ல முதல் குழு இன் ரேண்டம் ஆர்டர் அன்சேஃப் ஜோன் விவேஷியஸ். அடுத்து அன்சேஃப் ஜோன்ல இருக்கிற குழு ட்ரைஃபோர்ஸ். And now உச்சகட்டம், the highlight of tonight. இன்றைய டாப் குரூப் மிகச்சிறந்த குழு எஸ்ஐ சாமி ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வழங்கும் 200 வெள்ளி ரொக்கத்தை வெல்லும் அந்த குழு. ட்ரம் ரோல்ஸ். பாய் பவரா கேர்ள் பவரா, பாய் பவரா கேர்ள் பவரா. ஃப்ரீக்கி ஃப்ரெஷ்க்கு 3 ஓட்டு இருக்கு, பிளஸ் பாயிண்ட்க்கு 3 ஓட்டு இருக்கு. இறுதி ஓட்டு யாரு? பிளஸ் பாயிண்ட். இன்றைய டாப் குரூப் பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு பாய் பவர் அப்படின்னு முடிவாயிட்டு பிளஸ் பாயிண்ட். எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். You are $200 richer. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அந்த பையன் வாங்க வாங்க முன்னால வாங்க. அதாவது இந்த பையன் முதல்ல சொன்னாரு, அண்ணே 1000 வெள்ளி கடனா இருந்தா முதல் தரீங்களா, நாங்க வாரம் டாப் குரூப் ஜெயிச்சு 200 வெள்ளியா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சொன்ன மாதிரியே வாக்க காப்பாத்துற உத்தமையா இவரு, உத்தம. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிளஸ் பாயிண்ட். இன்னும் 4 ரவுண்ட் ஜெயிக்கணும் 1000 வெள்ளிக்கு. ரைட்டா? ஓகே ரசிகர்களே, இந்த வாரத்து டாப் குரூப்பை பார்த்தாச்சு. ஆனா அடுத்த வாரம் எது வேணாலும் மாறலாம். நினைப்பிருக்கா? முதல் வார டாப் குரூப் 2வது வாரத்துல அன்சேஃப் ஜோன்ல இருந்தாங்க. சோ பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வாரம் என்ன குழுக்கள் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. டீம் A vs டீம் C. இந்த போட்டியை மறக்காம அடுத்த வாரம் பாருங்க. இன்றைய போட்டி மறுபடியும் வெற்றியாளர்கள் பிளஸ் பாயிண்ட். மீண்டும் அடுத்த வாரம் நெஞ்சு துடிக்க, மண்டை வெடிக்க, அண்ணல் தெரிக்க, மண்ணல் பறக்க ஒரு போட்டியில் நான் உங்களை பார்க்கிறேன். I Mr. V, இது தூள் V, and we say, அரே அரே, இனி ஆடுற ஆட்டம் தூள்.